மாதத்தின் வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கைகள் எடுத்துக்கொள்வோம். தேவன் ஒவ்வொரு மாதமும் நம்ம வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மளை வழி நடத்துகிற தேவன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். தேவன் சொல்லுகிறார், உன் சந்ததியை பூமியின் தூளை போல் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடும் என்றால் உன் சந்ததியும் என்ன கூடும். இந்த கடற்கரை மணனை போல இந்த தூள் சொல்லுவாங்க, தூசி. நம்ம கைகள்ல ஒரு புடிய மண் எடுத்து இதை எண்ணணும்னு நினைச்சேன்னா எண்ண முடியாது. ஒரு கைப்பிடி மண், இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிலாம் வச்சு ஒரு கைப்பிடி மண்ணை வேணா என்ன கூடுமானால் கூடும். ஆனா பூமியில இருக்கிற மண்ணல்களை எண்ணணும்னு நினைச்சேன்னா நிறைய பேர் அந்த இடத்தை கூட அடைஞ்சது கிடையாது. எவ்வளவு தூரம் அந்த பூமி நீண்டு இருக்கிறது கூட இனியும் என்ன பண்ண முடியல, சரியா கண்டுபிடிக்க முடியல. தேவன் சொல்லுகிறார், அப்படி அந்த பூமியில் உள்ள மணல் என்ன கூடுமானால் ஒரு சங்கதி என்ன கூடும் சொல்லிட்டு யாருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்னா ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு வாழ்க்கையே இல்லாதபடி ஒரு சூழ்நிலை. என்ன வாழ்க்கை? பணம் இருக்கா? பணம் இருக்கு. சொந்த பந்தங்கள் இருக்கா? இருக்கு. மனைவி இருக்கா? இருக்கிறாங்க. என்ன எதிர்காலத்துல எனக்குன்னு ஒரு வாரிசு இல்லையே, எனக்குன்னு ஒரு உறவு இல்லையே. அவன் வாழ்க்கையில அது ஒரு கணத்தை இழந்து போனவனாய் காணப்பட்டான். இப்ப தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை இன்று வரை தேவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல சொல்ற பெருக பண்ணுவேன். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமோ பெருக பண்ணுவேன். இந்த வருடத்தின் கடைசி மாதத்திற்கு முன்பாக வந்திருக்கிறோம். 11ஆவது மாதத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். கடந்த 10 மாதத்துல இல்லாத ஒரு பெருக்கத்தை கர்த்தர் இந்த மாதம் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போனவைகள் போகட்டும். இதுவரையும் அநேகருடைய பிரச்சனைகள் எப்படி இருக்குன்னா, இழந்து போனவைகள் குறித்து அது பாரம் நம்மளை விட்டு நீங்காதபடி இருக்கும். இழந்து போன காரியங்கள் மீண்டும் மீண்டும் நம்ம இருதயத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கோம், தோன்றிக்கொண்டே இருக்கும். காயங்கள், வருமானம், ஐயோ இதனால வருமானம் போயிடுச்சு. சில காலகட்டங்களில் இந்த கொரோனா ரொம்ப ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி நிறைய பேரோட வாழ்வாதாரத்தையும் அழிச்சு போயிடுச்சு. வச்சு பாருங்க, ஒரு வருஷம் பிஸ்னஸ் இல்லைன்னா என்ன ஆகும், ஒரு வருஷம் தொழில் இல்லைன்னா என்ன ஆகும், நுழைஞ்சு போனாலும். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த வைராக்கியத்தில், அந்த ஐக்கியத்தில் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இந்த வேலையில ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, கர்த்தர் இந்த மாதம் என் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். பயத்தறது சொல்லுங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். சொல்லுங்க, என் வருமானத்துல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். சொல்லுங்க, வாய்களத்தை நேரில் பார்க்கிறவர்களும் வருமானத்துல ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஆரோக்கியத்துல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். வாய்த்திறந்து சொல்லுங்க, என் ஆரோக்கியத்துல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். என் ஜெப ஐக்கியத்துல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். சொல்லுங்க, என் ஜெப ஐக்கியத்துல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். என் உபவாச ஜெபத்துல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். சொல்லுங்க, என் தனிமை ஜெபத்துல தேவன் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். என் பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். சொல்லுங்களேன், என் பிள்ளைகளுக்கு ஞானத்துல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். சொல்லுங்க, என் சரீரத்துல ஆரோக்கியத்துல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். சொல்லுங்க, என் சரீரத்துல பலத்துல ஒரு பெருக்கத்தை தேவன் உண்டு பண்ண போகிறார். சத்தமா சொல்லுங்களேன், என் சரீரத்துல தேவன் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். சொல்லுங்க, என் சரீரத்துல நிம்மதியில ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். என் குடும்பத்துல சமாதானத்துல ஒரு பெருக்கத்தை தேவன் உண்டு பண்ண போகிறார். தேவன் நிறைய ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறார். ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு பெருக்கம் கூட இல்லாதபடி நம்ம வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கு. ஆம், என் அன்பு பிரியமான ஜனமே, இந்த மாதம் ஒரு பெருக்கத்தை நிச்சயமா கர்த்தர் செய்ய போறார். ஆபிரகாம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வாக்குத்தத்தத்தை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னு அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள். மோசேயின் வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் செய்திருந்தார். மோசே அநேகர் இன்னும் கடவுளாகவே சில ஜனங்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா தேவன் அவரோடு செய்த அதிசயம் அப்படி, அற்புதம் அப்படி. ஆனா ஆபிரகாமை எடுத்துக்கொண்டீங்கன்னா நிறைய பேர் தகப்பன் என்று சொல்லுவார்கள். தகப்பன் என்று சொன்ன அந்த ஆபிரகாமுக்கு 100 வயது ஆகும், தகப்பன் என்ற ஸ்தானமே இல்லை. இப்ப அவரை தகப்பன் என்று சொல்றாங்க. ஆதி தகப்பன் சொல்லுவாங்க, ஆதி பிதா என்று சொல்லுவார்கள். தேவன் அவனை விசுவாசத்தின் பிள்ளை என்று சொல்லுவார். ஏன் விசுவாசத்தின் பிள்ளை? நெருக்கங்கள் எவ்வளவு வந்தாலும் சரி, தோல்விகள் எவ்வளவு வந்தாலும் சரி, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நடக்கும் என்று அவன் காத்து கொண்டிருந்தான். என் அன்பு ஜனமே, இந்த வேலையில நீங்க வந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறேன். ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் இன்னைக்கு நம்ம கர்த்தரிடத்துல வந்திருப்போம். ஏதோ ஒரு நெருக்கத்திற்காக தான் தேவனிடத்துல இன்னைக்கு வந்திருப்போம். ஏதாவது ஒரு விடுதலை கிடைக்காதா? இந்த மாதம் என் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படாதா? சில நேரங்கள்ல காலையில சர்ச்சைக்கு போனா ஒரு ஆசீர்வாதங்க, என்ன ஆசீர்வாதம்? போன மாசம் ஆசீர்வாதமா இருந்தியா? உண்மையை கேட்டேன்னு பார்த்தோம்னா நெருக்கத்தின் மத்தியில தான் நம்ம கடந்து வந்திருப்போம். இன்னும் கேட்ட நாளுக்கு நாள் பிரச்சனைகள் நமக்கு கூடிக்கொண்டேதான் இருக்கு. பலவீனங்கள் சரீரத்துல, வயதா சரீரத்துல
பலவீனம் குன்றிக்கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் நம்ம சரீரத்தில் பலன் குன்றிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு பெருக்கம் இல்லை. ஆனால் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். ஏதாவது ஒரு சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். 1-2 அற்புதங்கள் நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்த்தரை நல்லா பிடிச்சிருப்போம். இன்னைக்கு பாருங்கள், இந்த உலகத்தில் எவ்வளோ கோடான மக்கள். ஆனால் தேவனுக்கு அதிகாலையில் இந்த 1ஆம் தேதி வந்து புதிய மாதத்துக்கு நன்றி சொல்லுகிற, கடந்த மாதத்தை காத்து கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிற, புதிய மாதத்துக்கு கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிற ஜனங்கள் இல்லை. நீங்க வந்திருக்கிற நீங்க பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். ஏதோ ஒரு வாழ்க்கையில இந்த மாதம் உங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். நீ அறியாததும் எட்டாததுமான காரியத்துல தேவன் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். பேதுரு படகுல மீன் பிடிக்க போறார். ராம் முழுவதும் அவன் கடல்ல நின்று கொண்டு, தண்ணீர்ல நின்று கொண்டு முயற்சி செய்தும் அங்க மீன் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தன் சுயபலமோ சிந்தனையோ இல்லை தன்னோட அறிவோ என்னுடைய இத்தனை ஆண்டுகள் செய்த திறமையோ அந்த கடல்ல போய் செய்ய முடியாது. ஒவ்வொரு மீனவர்களும் சொல்ல, லாஸ்ட்ல பாஸ்டர் எனக்கு கையில போயிட்டு வர காசு கூட இல்லை, பெட்ரோல் டீசல் காசு கூட கிடையாது, உள்ள வேலை செய்யறவங்களுக்கும் பாவம் கஷ்டப்படுறோம், ஓனருக்கே காசு இல்லை, நாங்கள் எப்படி எடுக்கிறது? ஆனா எங்களுக்கு வேற தொழில் தெரியல. இதே மாதிரி தான் பேதுரும் கடல்ல போய் நிற்கிறாரு. காலையில வர்றாரு, இறங்கின உடனே அந்த படகுல ஏறுகிறார். இது வந்து கட்டுறார். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த படகு முழுவதும் வலையில பார்த்து வரல. கரைக்கு திரும்பும் பொழுது அந்த திருப்பம் எப்படி இருக்கும்னா, ஒரு மனுஷனுக்கு ஒண்ணுமே இல்லையே, என் வீட்டுக்கு நான் என்ன கொண்டு போவேன்? பல நாளா இதை மாதிரி இருக்கு, இன்னைக்கு ரொம்ப மோசம், சுத்தமா ஒரு மீன் கூட அகப்பட, வசனம் சொல்லுது ஒரு மீன் கூட அகப்படலை. அவன் எதிர்பார்த்த ஒரு மீன் கூட அகப்படலை. சிறு சிறு மீன்களுக்கு கூட அகப்பட்டிருக்கும், ஆனா அவன் எதிர்பார்த்தது மீன் ஒண்ணு கூட அவன் அகப்படலை. அந்த கரையில அவன் காலை வச்ச உடனே மனம் நொந்து போய், நம்ம வாழ்க்கையை இப்படிதான் ஓடும் பொழுக்க அப்ப அந்த கரையில இயேசு கிறிஸ்து ஏறுகிறார். திருப்பியும் என்னை போய் இந்த கடலில் கொஞ்சம் பிரயாணம் பண்ணலாமே. அவன் கேட்டிருப்பான், இது என்ன டூரிசமா? படகுல ஏத்தாம கூட இருந்திருக்கலாம். அவனுக்கு அன்னைக்கு என்ன தோணுச்சோ தெரியல. அப்புறம் பார்த்த உடனே அவனுக்குள்ள என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னு தெரியல. அவன் என்ன பண்றான், சரி சொல் பேச்சு கேட்போமே. 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஏஜ்ல தான் இருப்பாங்க நினைக்கிறேன். ஒருவேளை பேதுருக்கு வயது ஜாஸ்தியா இருக்கலாம். ஏன்னா 33 வயது வந்து வாலிபத்தில் வயது தான். ஆனா பேதுருக்கு வாலிப வயது கிடையாது, ஒரு முதிர் வயதாக கூட இருக்கலாம். அனுபவசாலி சின்னவர் வந்து சொல்றாரு, ஏன் படகை திருப்பியும் போய் கடல்ல போட முடியும்? நம்பிக்கை ஊற்றும்படியா தேவன் அங்கே எழுதுகிறார். இவன் சொல்றான், பல ஆண்டுகளா எனக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? உங்க அப்பாவோட தொழில் என்ன? உங்க தொழில் என்ன? தச்சருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அநேக கேள்விகள் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அவன் கேட்கல. பேதுரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படணும்னு சொல்லிட்டு தேவன் அன்னைக்கு நிரமிச்சார். நினைச்சது போலவே பேதுரு வாழ்க்கையில ஒரு மாற்றம். அவன் படகை எடுத்தான். ஆமீன். அன்பு பிரியமான ஜனமே, இந்த மாதம் நீங்களும் ஒரு படகை எடுக்க போறீங்க. உங்க வாழ்க்கை என்ற படகை, உங்க குடும்பம் என்ற படகை ஓட்ட போறீங்க. இத்தனை மாதங்கள், இத்தனை ஆண்டுகள் உன் படகுல நஷ்டம்தான். உன் படகு ஓட்ட படகு தான், வர தண்ணி உள்ள போயிட்டு தான் இருக்கு. வருமானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆரோக்கியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறேன், வா மீண்டும் என் சமூகத்துக்கு வா. உன் வாழ்க்கை இந்த மாதம் வாழ. நம்ம ஒவ்வொரு மாதம் போன மாதம் மாதிரி தான் இந்த மாதம், நேற்றைய போல தான் இன்று நாள் இல்லை, நேற்றைய போல இன்று நாள் இல்லை. இந்த நாள் கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிற நாள். தேவன் சொல்லுகிறார், சேலஞ்ச் பண்றார், யாராவது நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு நாள் என்ன கொடுமானால் என்ன? உன் வாழ்க்கையில இந்த மாதம் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற அதிசயத்தை, அற்புதத்தை, பெருக்கத்தை இதற்கு முன்பாக வரும். இதுக்கு முன்பாக நீ கணிச்சிருப்பேன்னா கணிச்சு பாரு, நான் எப்படி செய்ய போறேன்ட்டு. எதுல? பெருக்கத்துல. தேவன் ஒரு விசேஷமான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டு, இந்த மாதம் கர்த்தர் நமக்காய் கொடுத்திருக்கிறார். இந்த நாள் இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற நீங்கள் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். பேதுரு தேவன் சொன்ன உடனே அவன் இருதயத்தில் அநேக கலக்கங்கள், அநேக கேள்விகள், அநேக தோல்விகளோடு தான். சரி பரவாயில்ல, யோசிச்சு பாருங்க, நான் முழுதும் வேலை செஞ்சுட்டு வந்துட்டா, ரெஸ்ட் எடுக்கிற வேலை, வீட்டுக்கு போற டைம், திருப்பியும் ஒருத்தர் வந்து படகுல ஏறுறாரு. யாரும் அந்த இடத்துல பிரயாணம் பண்ண மாட்டாங்க. அவன் மீண்டும் முயற்சி செய்கிறான். யார் மேல வைத்திருந்த நம்பிக்கை? அவர் ஏற்கனவே அவரோட பழக்கம் இருக்கா? இல்லை. ஒருவேளை தேவனோடு ஏற்கனவே உங்க வாழ்க்கையில பெரிய சாட்சிகள் நடக்காம இருந்திருக்கலாம். இன்னைக்கு அவரை நம்பி அவர் படகுல, உங்க படகுல, உங்க வாழ்க்கை என்ற படகுல, உங்க குடும்ப படகுல என் தேவன் ஏற விரும்புகிறார். இந்த வேலையில தேவனுக்காய் ஒப்பு கொடுங்க. வாழ்க்கையை வாழ பழகி பாருங்க. இந்த மாதம் கர்த்தர் நிச்சயமாகவே என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். சொல்லுங்க, என் குடும்பத்துல சமாதானத்துல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். தேவன் அந்த படகுல ஏறுகிறார். அவர் சொல்லுகிற இடத்துல தன் வலையை போடுகிறார். போட்ட உடனே அந்த வலையில எதுவரையும் இல்லாத மீன்கள், அவன் வாழ்நாளில் பிடிக்க முடியாத ஒரு மீன்கள், அவன் வலை கிழியத்தக்கதாக, படகு ரொம்ப தக்கதாக, இன்னொரு படகு கொல்லத்தக்கதாக, அவன் வலை முழுவதும் மீன். இப்ப அவனுக்கு வந்து வலையில மீன் வந்தது பெருசு அல்ல, அவனுக்கு அதிசயம். இத்தனை ஆண்டுகால நான் மீன் பிடிக்கிறேன்னு. அவன் நார்மலா அவன் வாழ்க்கையில மீன் வந்திருந்ததுன்னா
அவனுக்கு அது அதிசயமா தெரிஞ்சிருக்காது. அவன் மீன் வாழ்க்கையில அதே இடத்துல தான் அவன் மீன் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். எந்த வேலையில தேவன் அவன் படகுல இருந்த அதிசயத்தை அவன் கண்டான். அந்த மீனை பிடிக்கும் பொழுது அவனுக்கு முடிவு பண்ணிட்டான், இனி இவர் சொல்லுபடியா நம்ம கேட்டுடுவோம். கடல் மீன்களும் அலைகளும் நீரும் காற்றும் இவர் சொல்லை கேட்கிறது என்றால், இவரோடு நான் பயணிப்பேன் என்றால் என் வாழ்க்கை மாறும் என்று அன்னைக்கு ஒப்பு கொடுத்தவன். இன்னைக்கு அவன் மூலமாக அநேக சபைகள் கட்டப்பட்டது. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க ஒரு பெருக்கம் இல்லாதபடி இருந்திருக்கலாம். என்னென்ன முயற்சி பண்ணி எது பண்ணாலும் சரி, வாழ்க்கை ஏதோ ஒன்று ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கு, சரி சமாளிப்போம். நீங்க என்ன பண்ணாலும் சரி, உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லாதபடி இருந்திருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. என் தேவன் இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த வேலையில தேவன் ஒரு அற்புதத்தை என் அன்பு மகளே நிச்சயமா கர்த்தர் செய்ய போகிறார். உங்க வாயில் அறிக்கை செய்து கொண்டே இருங்க. ஆண்டவரே, உன் பெருக்கத்திற்காக நன்றி அப்பா, உன் பெருக்கத்துக்காக நன்றி அப்பான்னு நீங்க எவ்வளவா நன்றி சொல்றீங்களோ அந்த பெருக்கத்தின் நன்மையில நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன் நம்ம பெருக்கத்தின் நன்மையை நம்மளால சரியா புரிஞ்சுக்கொள்ள முடியலன்னா நம்ம வாழ்க்கையில விசுவாசம் இல்லை. நேற்றைய நடந்தது போல தான் இன்றையும் நடக்கும். ஏதோ ஒரு சிறு மாற்றத்திற்காக நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க. ஆனா அன்னைக்கு தேவன் அவன் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை கொடுத்தது பேதுரு வாழ்க்கையே ஒரு டர்னிங் பாயிண்டாக மாறினது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய பெருக்கத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறார். முயற்சி செய்யுங்க. உன் பிசினஸ் தொழிலில் மீண்டும் முயற்சி செய்யுங்க. உன் குடும்ப வாழ்க்கையில மீண்டும் முயற்சி செய்யுங்க. தோல்வி விட்டு என்ன பண்ணாதீங்க, தளர்ந்து போக வேண்டாம். ஐயோ இது போயிடுச்சுன்னு தளர்ந்து போக வேண்டாம். இன்னும் உங்களுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்னும் வாழ்வதற்கு உண்டான வழியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மீண்டும் வலையை போடுவதற்கு உண்டான வழியை தேடுங்க. எந்த பக்கமாய் வலையை போடலாம், எப்படி போடலாம்? இதுவரையும் உங்களுடைய சிந்தனையில வலையை போட்டீங்க, இதுவரையும் உங்களுடைய ஞானத்துல வலையை போட்டீங்க. இனி தேவ சமூகத்துல காத்துருங்க. சில நேரங்கள் எந்த மீனை பிடிக்கணும், எப்படி பண்ணணும் தெரியாம இருக்கலாம். ஆனா தேவனிடத்துல ஆலோசனை கேளுங்க. எப்படி ஜெபம் பண்றீங்கன்னா, ஆண்டவரே நீங்க என் கூடவே இருங்க, இசப்பா நீங்க என் கூட இருங்க, என் படகு நிரம்பும். எலியா ஒரு வீட்டில், ஒரு விதவின் பெண் வீட்டில் ஒரு தீர்க்கதரிசி பிரவேசிக்கிறார். அந்த வீட்டில் இருக்க சூழ்நிலை என்னன்னா, கணவன் இல்லை, கடன் பிரச்சனை, வருமானம் இல்லை, இனி வாழவே வழி இல்லை. இனி என்ன கிடையாது, வாழவே வழி இல்லை, சாப்பிட வழி கிடையாது, அவமானம், வெளியே சொல்ல முடியல, மரிச்சு போயிடலாம், அவங்களும் அவங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க, மரிச்சு போயிடலாம். சரிட்டு தற்கொலைக்கு ஆயத்தமாகறாங்க. கடைசியாக அவங்க கிட்ட இருக்கிறது கொஞ்சோண்டு மாவு, எண்ணெய். அப்போனா பார்த்துக்குங்க, ஒரு தோசை 2 தோசை சுடலாம் போலுக்கு. இந்த காலத்தில் ரொட்டி. இந்த வேலையை நம்ம சாப்பிட்டு இதுக்கு மேலே வேலை தேவையில்ல, சிரத்து போயிடலான்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை ஆயத்தமாக்கி கொண்டிருக்காங்க. இந்த வேலையில் ஒருத்தர் கதவு தட்டுறாரு. அவர் யார்? தீர்க்கதரிசி. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஊழியக்கார் வந்தாங்கன்னா சாப்பாடு கொடுப்பாங்க. இப்போலாம் ஒரு ஊழியக்கார் வந்தாருன்னா அவர் பாதம் வீடுகளில் படணும். தீர்க்கதரிசியின் கால்களை கழுவி அந்த தண்ணீர் என்ன பண்ணுவாங்க, வீடு ஃபுல்லாக தெளிப்பாங்க ஊழியக்காரரின் கால்களை. அவர்களை போஷிக்க விருப்பப்படுவாங்க. ஏன்னா அவங்க மனப்பூர்வமாக சாப்பிட்டு அந்த பிளஸ் பண்ணாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் வீட்டில் தங்கும். உன் வீட்டை உண்மையாக ஆசீர்வாதமாக ஆசீர்வதிப்பது யாருன்னா உன் பெற்றோரும் ஊழியக்காரர்கள் மட்டும்தான். வேற யாரும் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க மாட்டாங்க. அதனால் அது ஊழியக்காருக்கு சாப்பாடு போடுவாங்க. இப்போ இந்த டைமில் ஊழியக்கார் வந்துட்டார். நிறைய நேரங்களில் மந்த் எண்டில் சில வீடுகளுக்கு போக மாட்டோம், கூப்பிட்டாலும் போக மாட்டோம். ஏன்னா ஊழியக்காரர் வந்து அவங்க காசு கொடுக்கணும், காணிக்க கொடுக்கணுன்றது இப்போ ஒரு பழக்கம் வந்துடுச்சு. இந்த நல்ல பழக்கத்தை கனப்படுத்தணும், அந்த ஊழியத்துக்கு அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஆனால் இப்போ கையில் இந்த மந்த் எண்டில் வந்துட்டா கையில் காசு இருக்காது. அவங்க கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்கலன்னா அவங்க மனசு வேதனைப்படும். ஐயோ ஊழியக்கார் வந்து வெறுங்கையை அனுப்புகிறேன். ஒரு சகோதரி வீட்டுக்கு கடந்த நாட்களில் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக போனோம். அவங்க வீட்டில் போனால் எப்பொழுதும் நல்லா சிக்கன், மட்டன், மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இந்த டைமில் வந்து அவங்க வீட்டில் ஒரு வேலை போயிடுச்சு. அவருக்கு அவர் டிப்ரெஷனாக இருக்கும். அவர் தேடி போய் ஆறுதல் சொல்ல வீட்டுக்கு போகிறோம். அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும். வந்து ஒரு 1 ஹவரில் அந்த பிள்ளை திருப்பியும் கால் பண்ணுது. பாஸ்டர் மன்னிச்சுக்குங்க, உங்களுக்கு ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்க முடியாமல் நான் போனதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், மனம் பாரமாக இருக்குது பாஸ்டர். இல்லைம்மா, உன் வீட்டில் ஒரு பெருக்கம் வரும், வந்த பிறகு என்ன பண்ணேன், விருந்தே வை, ஏற்கனவே வச்ச விருந்தோட ஸ்பெஷலாக வை, வந்து சாப்பிட்டு போகிறேன். அந்த பாருங்கள், அவங்க வீட்டில் பெருக்கம் இல்லாதபடி நிறைய பேர் வாழ்க்கையில் இப்படி தான் ஏதோ ஒரு சூழ்நிலை பெருக்கத்தை இழந்து போயிருப்பாங்க. இதே மாதிரி தான் அந்த தீர்க்கதரிசி போகிறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு அம்மான்னு இவர் கேட்குற, உரிமையாக கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா உங்களுக்கு தெரியாதா, நானும் வருமானமே கிடையாது, நானும் என் பிள்ளைய சாப்பிட்றதுக்காக வச்சுருக்குறோம், இந்த டைமில் நீங்கள் வந்திருக்கீங்க,
மீண்டும் ஊழியக்காரர் சொல்கிறார், பரவாயில்ல அதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட போடு. அவங்க சொல்கிறா, இது தான் இருக்குது கடைசி, இதை சாப்பிட்டு சாவலான்னு இருக்கிறோன்றோம். இல்லை பரவாயில்ல, நம்மளா வந்து என்ன பண்ணியிருப்போம், நானே சாவ போகிறோம், உனக்கு என்ன கொடுக்கணும், போய் மரியாதை வீட்டை விட்டு போயிடுன்னு சொல்லியிருப்போம். பேதுரு இந்த சகோதரியை நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். முடிஞ்சு போயிடுச்சு வாழ்க்கை, இனியோடு அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சிக்கிறாங்க. இந்த டைமிலும் இவருக்கு சாப்பாடு போட்டால் என் வாழ்க்கை மாறுமா, மாறும் என்ற நம்பிக்கையெல்லாம் அவருக்கு அந்த அம்மாவுக்கு கிடையாது, சுத்தமாக கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று செஞ்சாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க, மரியாதை கொடுத்தாங்க, கனப்படுத்தணும்னு விசுவாசிச்சாங்க. தேவ பிள்ளையை கனப்படுத்தணும், ஒரு மனிதனை கனப்படுத்தணும்னு சொல்லிட்டு வேற வழியில் பரவாயில்ல, சாபம் போது கூட எனக்கு சாப்பிட எனக்கு வழி இல்லாதபடி என் கடவுள் பண்ணிட்டார், பரவாயில்ல, நான் என்ன பண்ணுறேன் பாருங்க. அந்த சகோதரி எடுத்த முடிவு, என் கடவுள் என்ன பண்ணுறாரு, எனக்கு சாப்பிட வழி இல்லாமல் கொடுத்துட்டாரு, என்னை நம்பி வந்தவங்களுக்கு நான் கொடுக்குறேன். கடவுள் எனக்கு கொடுக்காம போயிருக்கலாம், ஆனால் என்னை நம்பி வந்தவங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு அந்த ரொட்டியும் மாவும் அங்கே அந்த ஊழியக்காரர்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன். கொடுத்த உடனே நடக்கிற சூழ்நிலை என்னன்னா, இவர் ஆசீர்வதிக்கிறார். சாப்பிட்டு என்னை கத்தர்தான் உன் வீட்டுக்கு அனுப்பிச்சார், உன் எண்ணெயும் மாவும் என்ன பண்ணாது, குறைபடாதபடி இருக்கும். உன் பாத்திரம் எத்தனை பாத்திரம் இருக்கு போய் அதெல்லாம் போய் நிரப்புறாங்க. அது பாட்டு வழிஞ்சிட்டே இருக்கு. அவ்வளோதான், என்கிட்ட பாத்திரம் இல்லைன்றாங்க. அதோட அந்த எண்ணெய் ஸ்டாப் ஆகும். இப்போ பஞ்சகாலம் முடிகிற வரையும், பஞ்சகாலம்னா என்ன, உனக்கு நெருக்கம் மாறுற வரையும், வேற ஒரு வருமானம் வருகிற வரையும் இந்த மாவும் எண்ணெயும் குறைபடாது. எண்ணெய் கூட கெட்டு போகாமல் இருக்கலாம், ஆனால் மாவு பார்த்தீங்கன்னா எத்தனை நாளில் கெட்டு போயிடும், ஒரே நாளில் கெட்டு போயிடும். இப்போல்லாம் ஃப்ரிட்ஜுன்னு இருக்குது, அப்போல்லாம் என்ன கிடையாது, ஒன்று ஒரே நாளில் அடுத்த நாளில் மாவு கெட்டு போயிடும். ஆனால் பாருங்க, பஞ்சகால பல ஆண்டுகள் இந்த எண்ணெயும் மாவையும் ரொட்டி செஞ்சு வியாபாரம் பண்ணத்தக்கதாக தேவன் அன்னைக்கு புதிய ஒரு வழியும் புதிய ஒரு பெருக்கத்தையும் அந்த வாழ்க்கையில கத்தர் கொடுத்தார். அந்த விதவை பிள்ளைகளுக்கு, கணவன் இல்லாத அந்த சகோதரிக்கு, தகப்பன் இல்லாத அந்த குடும்பத்திற்கு தேவன் ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை கத்தர் கொடுத்தார், ஒரு பெரிய ஒரு பெருக்கத்தை கொடுத்தார். ஆமென். அன்பு சகோதரி சகோதரியே, இன்னைக்கு தேவன் உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம். இன்னைக்கு 1ஆம் தேதி பிரேயருக்கு வந்திருக்க, கையில இல்லாம தான் தேவனுக்கு ஒரு காணிக்கையோ தசம பாகத்தையோ விதைப்பீங்க. நிச்சயமா நான் சொல்லுகிறேன், இந்த மாதத்துல ஒரு பெருக்கத்தை நீங்க பார்ப்பீங்க. நீங்க கத்தர் மேல ஒரு பாரத்தை வைங்க. பாஸ்டர் சொல்லிட்டார், ஊழியக்காரர் சொல்லிட்டார், பரவாயில்ல, இதுவரையும் எவ்வளோ வாக்குத்தத்தம் கேட்டோம், இந்த மாதம் என்ன பெருக்கம் வரும்னு பார்க்கலாம். இந்த வருடம் பெருக்கத்தை குறித்து வாக்குத்தத்தத்தை கொடுத்தோம், கத்தர் கொடுத்தார். ஆனால் ஏன் இந்த பெருக்கம், அப்போ வாக்குத்தத்தம் என்ன சொல்லிக்கொண்டே பார்த்தா இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமும் ஒரு பெருக்கத்தை கற்று செய்கிறார். அப்போ தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நினைவில் நம்ம பார்க்காத ஒரு திட்டத்தை இன்னைக்கு கூட கத்தர் ஒரு அற்புதத்தை கத்த செய்யலாம். விசுவாசி வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் இல்லாமல் இருக்கு, சபையில் விசுவாசி கூட பெருக்கம் இல்லாமல் இருக்கு. இதுதான் இந்த வருடத்தில் நாங்கள் பார்த்த 10 மாதத்தில் பார்த்த காரியங்கள். ஆனால் இருந்தாலும் இந்த மாதமும் கத்தர் சொல்லுங்க, மீண்டும் படகுல நான் ஏறுறேன்ப்பா, மீண்டும் வீட்டுக்கு வரேன், இருக்கிறது எனக்கு சமைச்சு போடு. கடைசி நான் கத்தர் மேல பாரத்தை வச்சுட்டேன், நான் வச்சுட்டேன், நீங்க வச்சுட்டீங்களா? இன்னைக்கு கத்தர் நிச்சயமாகவே விதவை வாழ்க்கையில எப்படி வறுமை போகிற வரையும் எண்ணெயும் மாவும் யார் கையில பிச்சை எடுக்காதபடி தினந்தோறும் வீட்டில் ஒரு அற்புதம் நடந்ததோ, உங்களுடைய சமையலறையிலும் உங்களுடைய களஞ்சியங்களையும் ஒரு அற்புதத்தை, ஒரு பெருக்கத்தை இந்த மாதம் கத்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். உன் குடும்பத்தில் ஒரு பெருக்கம், உன் தொழில, உன் பிசினஸ்ல கத்தர் ஒரு பெருக்கத்தை கத்தர் இந்த மாதம் வைத்திருக்கிறார். சமாதானம் இல்லாதபடி இருக்கலாம், இந்த பெருக்கத்தின் நிமித்தமாக சமாதானம் இல்லாதபடி இருக்கலாம், ஒரு சமாதானத்தின் பெருக்கத்தை கத்தர் கொடுக்கிறார். உன் ஆரோக்கியத்தில் ஒரு பெருக்கத்தை கத்தர் கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை என்ற ஒரு பெருக்கத்தை கத்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இல்லாதவைகளை என் தேவன் இருக்கிற போல் பண்ணுகிற தேவன், உங்களுக்காக அவர் சிருஷ்டித்து கொடுக்கிற தேவன், படைத்து கொடுக்கிற தேவன், உருவாக்கி கொடுக்கிற தேவன். இந்த மாதம் ஒரு விசேஷமான ஒரு பெருக்கத்தை கத்தர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிறார். நீங்க நம்பி இந்த மாதத்துல என்ன பண்ணுங்க, கத்தர் மேல பாரத்தை போட்டு உங்க வாழ்க்கையை நடத்த பாருங்க. ஒவ்வொரு நாளும் கத்தர் செய்கிற அதிசயத்தை காண முடியும். ஒவ்வொரு நாளும் கத்தர் செய்த அதிசயத்தை பார்க்க முடியும். அவர் செய்த அதிசயங்கள் ஏராளம், எண்ணி முடியாத அதிசயத்தையும் கத்தர் இந்த மாதம் செய்ய போகிறார். அப்படியே முழங்காலிட்டு தேவனிடத்துல ஜெபிப்போமா? எல்லாம் முழங்காலிட்டு அவர் சமூகத்தில் நீங்கள் எவ்வளோ முழங்காலிடுறீங்களோ அவருடைய பாதுகாப்பை நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே கண்களை மூடி, இயேசுவே, கர்த்தராகிய இயேசுவே, உங்களுடைய வல்லமை இப்பொழுது இறங்கும்படியே ஜெபிக்கிறோமப்பா. சொல்லுங்க. கடந்த மாதம் முழுவதும் 10 மாதங்களே அப்பா இந்த ஆண்டு எங்களை வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா.
எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் எங்களை வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க. கடந்த 10 மாதம் கர்த்தர் உங்களுக்கு வழி நடத்தின தேவனுக்காய் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆரோக்கியத்தில் வழி நடத்தினீரே, நான் சொல்ல நன்றி சொல்லுங்க. ஆரோக்கியத்தில் வழி நடத்தினீரே, நன்றி நன்றி மட்டும் சொல்லுங்க. நான் சொல்ற போது நான் முதல் வார்த்தை சொல்லுகிறேன், ரெண்டாவது நீங்க சொல்லுங்க நன்றி நன்றி. ஆரோக்கியத்தில் வழி நடத்தினீரே, நன்றி நன்றி நன்றி. 3 நன்றி சொல்லுங்க. அப்பா, கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்தீரே, நன்றி நன்றி நன்றி. ஆபத்து வராதபடி எங்களை பாதுகாத்தீரே, நன்றி நன்றி. போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஆண்டவரே, எந்த ஒரு ஆக்சிடென்ட் வராதபடி, விபத்து வராதபடி எங்களை பாதுகாத்தீரே, நன்றி நன்றி நன்றி. 3 நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். 3 நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல பார்க்கும் திறனை கொடுத்தீரே, நன்றி 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 அப்பா. நல்லா சாப்பிடுகிற பலனை கொடுத்தீரே, நன்றி 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 அப்பா. நல்ல உறக்கத்தை கொடுத்தீரே, நன்றி 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 சொல்லுங்களேன் அப்பா. நல்ல பலனை கொடுத்தீரே அப்பா, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தீரே, நன்றி 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 நன்றி. கிருபையை கொடுத்தீரே நன்றி 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 அப்பா. நல்ல குடும்பத்தை கொடுத்தீரே, நன்றி நன்றி நன்றி. நல்ல தாய் தகப்பன் பிள்ளைகளை கொடுத்தீரே, நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல ஊழியத்தை கொடுத்தீரே நன்றி நன்றி அப்பா. நல்ல சூழ்நிலைகளை கர்த்தர் கொடுத்தீரே அப்பா. இயற்கையின் வாதைகள் எதுவும் வராதபடி பாதுகாத்தீரே. நன்றி நன்றி எந்த பலவீனம் வந்தாலும் அதை சரி செய்து மீண்டும் எனக்கு வாழ்க்கையை கொடுத்தீரே, நன்றி நன்றி. கொடான கொடி நன்றி அப்பா. புதிய மாதத்துல என்னை வழி நடத்த போறீரே, நன்றி நன்றி சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்களேன். புதிய மாதத்துல எனக்கு ஒரு பெருக்கத்தை கொடுக்க போறீரே, நன்றி நன்றி நன்றி. 3 நன்றி சொல்லுங்க. புதிய மாதத்துல என் வருமானத்துல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறீரே, நன்றி நன்றி நன்றி. புதிய மாதத்துல எனக்கு ஒரு சமாதானத்துல வழி நடத்த போறீரே, நன்றி நன்றி நன்றி. இந்த புதிய மாதத்துல அப்பா ஆரோக்கியத்துல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறீரே, நன்றி நன்றி நன்றி. அப்பா இந்த புதிய மாதத்துல என் ஊழியத்துல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போறீரே, நன்றி நன்றி நன்றி. என் தனி ஜபத்துல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போறீரே, என் ஜெப வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போறீரே, நன்றி 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 நன்றி. அப்பா இந்த புதிய மாதத்துல என் பிள்ளைகளின் வாழ்க்கையில ஆரோக்கியத்துல அப்பா வழி நடத்த போறீரே, நன்றி நன்றி. எங்க பிள்ளைக வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறீரே, உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. நன்றி இயேசுவே, உம்முடைய வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த சபைகள்ல இந்த பிள்ளைகள் மத்தியில உம்முடைய ஆசீர்வாதம் நிலைச்சு நிற்கட்டும் அப்பா. ஒரு பெருக்கத்தை நீ கொடுப்பதுக்கா நன்றி அப்பா. விசேஷமான பெருக்கத்தை இந்த மாதத்துல இவர்கள் வாழ்க்கையில நீ வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதன் சாட்சிகளை காண கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்கு உண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் தங்கி ஜபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிற தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம், மெட்ரோ தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணுன்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திருக்க ஒரு இடம். அந்த இடத்தின் விலை 3 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார். தடைகளை உடைப்பார். பிள்ளைகள் சமாதான குலைச்சலை மாற்றுவார். வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோன்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடரான்னு அர்த்தம். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.